வணக்கம். அமெரிக்காவின் பிளான் பி, ஈரானின் பிளான் பி மற்றும் இஸ்ரேலுடைய பிளான். இந்த மூன்று நாடுகள் கடந்த 40 நாட்களாக எந்த அளவில் ஒரு மிகப்பெரிய போரில் இருந்தார்களோ அதற்கு பின்பு டர்க்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி இன்னைக்கு ஈரானுடைய டெலிகேஷன், அமெரிக்காவுடைய டெலிகேஷன் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் சீஸ்ஃபயரை பற்றின ஒரு பேச்சுவார்த்தைக்கான முதல் ரவுண்டில் இன்னைக்கு இறங்க போறார்கள். ஆனால் பிளான் பியை பற்றி பேசினேன். அமெரிக்காவுடைய பிளான் பி. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்களை நீங்க நம்பினீர்கள்னா அமெரிக்காவை நம்பவே கூடாது. அமெரிக்கா அடுத்த 5 நாட்களுக்கான நேரத்தை மற்றும் வாங்கியிருக்கு. அதாவது அமெரிக்கா டைம் பை செய்கிறது. எப்ப வேணாலும் இந்த போர் மீண்டும் அமெரிக்காவால் தொடங்கப்படும். காரணம், ஜூயிஷ் லாபி நிச்சயமாக அமெரிக்காவை, முக்கியமாக டொனால்ட் ட்ரம்பை இந்த முறை விடுவதாக கிடையாது. ஜூயிஷ் லாபி கண்ட்ரோலில் டொனால்ட் ட்ரம்ப் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல், இது போன்ற ஏராளமான ஃபைல்ஸ்களை டொனால்ட் ட்ரம்பை பற்றி சேகரித்து வைத்திருக்கிறது மொசாத். இஸ்ரேல், இப்போ இஸ்ரேல் என்ன செய்கிறது? சீஸ்ஃபயர் அறிவித்து விட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் இந்த சீஸ்ஃபயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சீஸ்ஃபயரை அறிவித்த அடுத்த நிமிடத்திலிருந்து லெபனான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக இதுவரை வெளிவந்த ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட். 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் மிகவும் சீரியஸான நிலையில் லெபனான்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், மற்ற மிக முக்கியமான பல இடங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் முன்பு சரி கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதில் மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்தது நீங்க தெரிவிக்கலாம். இதையும் தாண்டி மிக முக்கியமாக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நெகோசியேஷன் நடக்குது. அமெரிக்கா மற்றும் ஈரான் 2 நாடுகளுமே பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திற்கு வந்து விட்டார்கள். ஒரு ஹை ஸ்டேக் யுஎஸ் மற்றும் ஈரானுடைய சீஸ்ஃபயரில் நடக்க போகிறது. 1979ஆம் ஆண்டுக்கு பின்பு, இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பின்பு முதல் முறையாக அமெரிக்கா ஈரானுடன் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். அதாவது 47 வருடங்களுக்கு பின்பு இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பே எம்பி கலிபாஃப், ஈரானின் ஒரு மிக சீனியர் பொலிட்டீஷியன், இவர் இப்போ பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தைக்கான டெலிகேஷனை ஹெட் செய்யக்கூடியவர். தெஹ்ரான்ல இருந்து கிளம்புவதற்கு முன்பே இவர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். அதாவது 2 மெஷர்ஸ்கள், நாங்கள் கொடுத்த அந்த 10 கண்டிஷன்ஸ்களில் மிக முக்கியமான 2 கண்டிஷன்ஸ்களை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாத வரை நாங்க இந்த பேச்சுவார்த்தையில் இறங்க மாட்டோம். முதல் கண்டிஷன், சீஸ்ஃபயரில் நாங்க லெபனான் மீதும் எந்த விதமான தாக்குதலும் நடக்கக்கூடாது என்றுதான் கூறியிருந்தோம். ஆனால் இங்கே நடக்கிறது. 2வது, எங்கள் மீது நீங்க போட்ட அனைத்து சாங்ஷன்ஸ்களையும் நீக்கணும். அமெரிக்கா ஈரானுடைய எந்தெந்த இடங்களை பிடித்திருக்கிறதோ, எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை பிடித்திருக்கிறதோ அதையும் விட்டு வெளியேற வேண்டும். இந்த 2 விஷயங்கள் ரெண்டுமே டொனால்ட் ட்ரம்பிற்கு ரொம்பவே ஒரு சுலபமான விஷயம். ஒரு போன் எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் நேதன்யாகுவிற்கு கூறலாம் பேக் அவுட். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கே தெரியும், இஸ்ரேலால் தனிச்சையாக இந்த போரில் 24 மணி நேரம் கூட தாக்குப்பிடிக்க முடியும்.
அமெரிக்காவுடைய தயவால் மட்டும்தான் இன்னைக்கு இஸ்ராயல் இந்த அளவில் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது, முக்கியமாக நேத்தன்யாகு. இன்னொரு பக்கம் அடுத்த வாரம் நேத்தன்யாகு மீது இஸ்ராயலிலேயே ஒரு மிகப்பெரிய வழக்கு வர இருக்கிறது. அங்கே நீதிமன்றம் நேத்தன்யாகு கொள்ளையடித்த பணங்கள். பிகாஸ் நேத்தன்யாகுடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள், he is a corrupt politician in Israel. அப்போ அந்த நாட்டிற்குள்ளேயே ஏராளமான பிரச்சனைகள் நேத்தன்யாகுக்கு எதிராக இருக்கு. அப்போ நேத்தன்யாகு அதிலிருந்து தப்புவதற்காக இந்த போரை நடத்தி வருகிறாரா, அப்பாவிகளை கொன்று வருகிறாரு நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 2026 28 நடந்த அந்த தாக்குதலில் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களை கொன்றது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகளையும் கொன்ற நபர் தான் நேத்தன்யாகு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடக்குது. பாகிஸ்தான் எந்த மீடியேட்டராக, அதாவது அமெரிக்காவும் ஈரானும் இரண்டு நாடுகளுமே இஸ்லாமாபாத்திற்கு வந்திருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் ஷஹாப் ஷரீப், ஃபீல்ட் மார்ஷல் அசிம் முனீர். பாகிஸ்தான் ஒரு நியூட்ரல் பிரிட்ஜாக வேலை பார்த்து வருகிறது. அதாவது பாகிஸ்தானிற்குள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்தீர்கள்னா 10,000க்கும் மேற்பட்ட நபர்களை ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷனல் வழியாக இந்த பேச்சுவார்த்தைக்கான ப்ரிப்பரேஷனை பாகிஸ்தான் செய்திருக்கிறது. ஒட்டுமொத்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தை எந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகிறதோ அதை ரெட் ஜோனாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒபிஷியல் கொடுக்கக்கூடிய பதில் மேக் ஆர் பிரேக். அதாவது இந்த பேச்சுவார்த்தை இதற்கான தீர்வு வரும், அல்ல என்றால் மறுபடியும் போரில் இறங்க போகும். பேக் சேனல் வழியாக நடந்த இந்த டிப்ளமேசியை பார்த்தீர்கள், இந்த இன்டென்சிஃபைட் டிப்ளமேசி நீங்க பார்த்தீர்கள். மார்ச் மாதத்திலிருந்து ஒரு 15 புள்ளிகளை அமெரிக்கா கொடுத்தது, 10 புள்ளிகளை ஈரான் கொடுத்தது. ஈரான் அந்த 15 புள்ளிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இந்த டெலிகேஷனை பாருங்கள். அமெரிக்காவுடைய டெலிகேஷனில் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ், ஜெரால்ட் குஷ்னர், டொனால்ட் ட்ரம்ப் உடைய மருமகன் அண்ட் ஒரு ஸ்பெஷல் அட்வைசர், ஸ்பெஷல் என்வே ஸ்டீவ் விட்காஃப். இந்த 3 நபர்களுமே இஸ்லாமாபாத்திற்கு சனிக்கிழமை என்று காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் இறங்கியிருக்கிறார்கள். ஏப்ரல் 11 அமெரிக்கன் விமானத்தில் இவர்கள் இறங்கினார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஈரான் தரப்பிலிருந்து பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பகர் கல்வான் இவர் அங்க வந்திருக்கிறார். இதை தாண்டி ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவரும் வந்திருக்கிறார். அன்அபிஷியலாக வெளிவந்த தகவலை நீங்க பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட ஈரான்ல இருந்து வந்த நபர்கள் 71 நபர்கள். ஆனால் இந்த வருகை அவ்வளவு சாதாரணமாக நடக்கவில்லை. அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கன் டெலிகேஷன் கிளம்பிய பின்பு கூட இதோ கிளம்புறோம் அதோ கிளம்புறோம் என்று பல்வேறு முறை தன்னுடைய பயணத்தை ரத்து செய்தது ஈரானிய டெலிகேஷன். அதற்கான காரணம் லெபனான் மீது நடந்து வரக்கூடிய இந்த ஈரான் தொடக்கத்திலே கூறியபடி லெபனான் மீது இந்த தாக்குதலை நீங்க நிறுத்தாத வரை இந்த பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான இடமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானும் இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷரீப் அவர்கள் கூறியபடி அந்த 10 புள்ளிகளுக்கு அமெரிக்கா செவிசாய்த்ததற்கு பின்புதான் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவு வந்தது. இந்த சீஸ்ஃபயரை நாங்கள் நடத்தினோம். அப்ப எதற்காக இந்த சீஸ்ஃபயர் இன்னும் அமலில் வரவில்லை என்கிற அந்த கேள்வி. அதாவது லெபனான் மீது தாக்குதல் நடப்பதும் ஈரான் மீது தாக்குதல் நடப்பதும் ஒன்றுதான் என்று ஈரான் அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல், லெபனான் மீது நடக்கக்கூடிய இந்த தாக்குதலை நிறுத்தவில்லை என்றால் ஈரான் லெபனானிற்காக களத்தில் இறங்கும், போரில் இறங்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும். ஈரானின் நியூக்ளியர் புரோகிராம்ஸ்களை வைத்து இந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் நடக்க போகிறது அதையும் நீங்க பாருங்கள். ஈரானின் நியூக்ளியர் புரோகிராமை பற்றி, அங்க இருக்கக்கூடிய என்ரிச் யுரேனியத்தை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகும். இந்த 10 புள்ளிகளில் ஏற்கனவே ஈரான் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், நாங்க நியூக்ளியர் வெடிகுண்டை தயாரிக்க போவதல்ல, அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் அதற்கு எதிரான நபர்கள், ஆனால் நாங்க என்ரிச் செய்து வைத்திருக்கக்கூடிய யுரேனியத்தை நாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டோம், இது ஈரானுடைய சொத்து, ஈரான்ல தான் இருக்கு. 2வது சாங்ஷன் அண்ட் ஃப்ரோசன் அசெட்ஸ். அமெரிக்கா ஈரான் மீது போட்ட அந்த அனைத்து சாங்ஷன்ஸ்களையும் நீக்கணும். எங்களுடைய சொத்துக்களை எங்கெல்லாம்
முடக்கி வைத்திருக்கிறார்களோ அதுவும் நீக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பற்றின ஒரு மிக சீரியஸான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகிறது. குளோபல் ஷிப்மெண்ட்டுக்கான ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான வழி இது. அப்போ இந்த இடத்தில் டாரிஃப், டென்ஷன், இது போன்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து வைக்க போறார்கள். இந்த இடத்தில் கேரண்டி ஆஃப் சேஃப் பேசேஜ், இதை பற்றி அமெரிக்கா எடுத்து வைக்க போகிறது. அதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய ஆதிக்கத்தை ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் உறுதி செய்ய பார்க்கும். இதையும் தாண்டி ரீஜனல் கான்ஃப்ளிக்டை நீங்க பார்த்தீர்களா, லெபனான், முக்கியமாக சவுத் லெபனான், இஸ்ராயலுடைய ஸ்ட்ரைக், மிடில் ஈஸ்ட்ல ஸ்டெபிலிட்டி எப்படி கொண்டு வரலாம் அதை பற்றி பேச போறார்கள். கடைசியாக பார்டர் செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸ், இதை பற்றியும் மிக ஆழமாக இவர்கள் பேச போறார்கள். அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி கோஆபரேஷன், மியூச்சுவல் கேரண்டி அகேன்ஸ்ட் ஃபியூச்சர் அட்டாக், அதாவது இதற்கு மேல் ஈரான் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ஈரானிய பார்லிமெண்டேரியன் மற்றும் ஒரு டாப் லீடரான ஈரானின் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பகேர் காலிபான் போட்ட இந்த ட்வீட்டை நீங்க மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். மீண்டும் இரண்டு மெஷர்ஸ்கள் மியூச்சுவலாக அமெரிக்காவும் ஈரானும் ரெண்டு பேருமே அக்ரி செய்ததற்கு பின்புதான், ஏற்றுக்கொண்டதற்கு பின்புதான் இந்த இடத்தில் நாம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இதுவரை அதில் எந்த விதமான அமலும் நடக்காத பட்சத்தில் நாங்க இந்த பேச்சுவார்த்தையில் வரப்போவது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த அரைவலை பற்றி நீங்க பாருங்க. இஸ்லாமாபாத்திற்கு வெள்ளிக்கிழமை இரவு ஏப்ரல் 10, 2026 ஆண்டு ஈரானிய டெலிகேஷன் இந்திய நேரப்படி சாட்டர்டே ஏர்லி மார்னிங் அவர்கள் வந்தார்கள் இஸ்லாமாபாத். வந்த உடனே அவர்களுக்கு பெரிய இராணுவ மரியாதை எல்லாம் கொடுக்கப்பட்டது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து. இன்னைக்கு காத்தால அமெரிக்காவுடைய டெலிகேஷனும் வந்துவிட்டது. அமெரிக்காவுடைய டெலிகேஷன் தனியாக பாகிஸ்தானை சார்ந்த நபர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதே போன்று ஈரான்ல இருக்கக்கூடிய டெலிகேஷனும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப்பை தனியாக சந்தித்திருக்கிறார்கள். இதுவரை இரண்டு நாடுகளுடைய இந்த டெலிகேஷன்ஸ் இன்னும் சந்திக்கவில்லை. நூர்கான் ஏர்பேஸில் இந்த விமானங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. முக்கியமாக ஈரானுடைய விமானம் வரும்போது அமெரிக்காவின் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈரானிய விமானத்திற்கு பாதுகாப்பை கொடுத்து இந்த இடத்தில் கொண்டு வந்து இருக்கிறார்கள். பாகிஸ்தானி ஆர்மி சீஃப் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீருடைய தலைமையில் அனைத்து செக்யூரிட்டி பாதுகாப்புகளையுமே அவர்கள் பலப்படுத்தியிருக்கிறார்கள். இதை தாண்டி பாகிஸ்தான் என்ற அளவில் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு மிகப்பெரிய அங்கமாக மாறி இருக்கிறதோ, இதே விஷயம் இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருந்தால் அல்ல வாஜ்பாய் அவர்கள் இருந்திருந்தால் அது வேற மாதிரியாக நடந்திருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவில் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய கைக்கூலியாக மாறிவிட்டார், சரண்டர் ஆகிவிட்டார் என்கிற அந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வார் ருக்வாதி பாப்பா, ரஷ்யா யுக்ரைனுடைய போரை நரேந்திர மோடி தான் தடுத்து நிறுத்தினார் என்று எந்த அளவில் ஒரு புரொபகண்டாவை அவர்கள் பரப்பினார்களோ, இது புரொபகண்டா கிடையாது. உண்மையிலேயே பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ்கான வேலையை பார்த்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை அங்க நடக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவுடைய நிலை இன்னொரு படி மேல உயர்ந்திருக்கும். அமெரிக்காவும் இந்தியா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது, ஈரானும் இந்தியா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி எதற்காக எந்த விதமான இனிஷியேட்டிவ் எடுக்கவில்லை, அல்ல இனிஷியேட்டிவ் எடுப்பதற்கான எந்த விதமான இடத்திலும் அவர் இல்லை என்பது இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை தாண்டி ஒரு சீனியர் ஈரானிய சோர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீங்கன்னா, யூஎஸ் willingness on asset release as evidence of American seriousness. அமெரிக்கா உண்மையிலேயே சீரியஸாக இருக்கிறது என்றால் அவர்கள் முதலில் எங்களுடைய அசெட்ஸ்களை ரிலீஸ் செய்யணும், இல்லை என்றால் இது நடக்காது. இதை தாண்டி லெபனான்ல இன்னைக்கு என்ன நடந்தது, எத்தனை கேஷுவாலிட்டிஸ் நடந்திருக்கிறது, அதற்கான ரிப்போர்ட்டும் எங்களுடைய கையில் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. ஏர் ஸ்ட்ரைக் ஏப்ரல் 8 தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 254 357 நபர்கள் வரை
கொல்லப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு ரிப்போர்ட் 1000 1200 நபர்கள், இன்னொரு ரிப்போர்ட் 5000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள். ஏப்ரல் 8 நடந்த இந்த ஸ்ட்ரைக்கில் ஒரு மிகப்பெரிய காயங்களுடன் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறியிருக்கிறார்கள். ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் லைக் பைராட், பேக்கா வேலி, சதர்ன் லெபனான், இது போன்ற பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அனைத்துமே தரைமட்டமாகிவிட்டது என்கிற இந்த காட்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். மார்ச் 2 லெபனானுடைய கேஷுவாலிட்டியுடைய எண்ணிக்கை 1700 2000 ஆகி இருந்தது. இதுவரை 6300 நபர்கள் இந்த போரினால் மிகப்பெரிய அளவில் பலத்த சீரியஸ் இன்ஜுரியுடன் இருக்கிறார்கள். இதுல மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் women, சின்ன சின்ன குழந்தைகள். அப்போ நேதன்யாகு என்கிற ஒரு நபர் அவருடைய வெறித்தனத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நபர்கள். யுனைடெட் நேஷன்ஸ், UN, WHO, UN உடைய ஹியூமன் ரைட் சீஃப் வால்கர் டர்க், இது போன்ற பல்வேறு நபர்கள் சீரியஸ் விஷயங்களை எடுத்து வைக்கிறார்கள். அங்க உணவு பற்றாக்குறை வந்து லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இன்னைக்கு லெபனானில் கிடையாது என்கிற அந்த விஷயம். நேதன்யாகுடைய பொசிஷன் என்ன, எதற்காக நேதன்யாகு இந்த போரை தொடங்கி கொண்டிருக்கிறார், அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. அதாவது நேதன்யாகு கொடுத்த பதில், அதுவும் பப்ளிக்காக கொடுக்கிறார், பப்ளிக்லி கொடுக்கிறார். நாங்க இந்த போரை தடுத்து நிறுத்த போவதில்லை, உங்களால் முடிந்ததை நீங்க பார்த்துக்கணும். நாங்க ஈரான் மீது இப்ப தாக்குதலை நடக்கவில்லை, நாங்க ஹெஸ்புல்லா மீது, லெபனான் மீது தான் இந்த தாக்குதலை நடத்துறோம். நாங்க எந்த விதத்திலையுமே இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏப்ரல் 9 ஏப்ரல் 10 வரை அவருடைய கிளியர் ஸ்டேட்மெண்ட், there is no ceasefire in Lebanon. ஈரான் மீது தான் சீஸ்ஃபயர் இருக்கிறதுடைய, லெபனான் மீது எந்த விதமான சீஸ்ஃபயரும் கிடையாது. we continue to strike Hezbollah with full force and we will not stop until we restore your security. எங்க நாட்டிற்கு பெரும் ஆபத்து இருக்கு. அப்போ அந்த ஆபத்து இருக்கும் வரை நாங்க ஹெஸ்புல்லா என்கிற ஒரு விஷயத்தை வைத்து இவர்கள் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். நேதன்யாகு தன்னுடைய ஏஜெண்டாவையும் வெளிவிட்டிருக்கிறார். கம்ப்ளீட் டிஸ்அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹெஸ்புல்லாவை கம்ப்ளீட்டாக நாங்கள் அழிக்காத வரை ஓயமாட்டோம். இதை தாண்டி இந்த இடத்தில் செக்யூரிட்டியை பலப்படுத்துவதற்காக 60,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலி ரெசிடென்ட்களை இந்த இடத்தில் நாங்கள் கொண்டு வந்து அமைக்க போகிறோம். அதாவது லெபனானில் 60,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிஸ்கள் இதற்கு மேல் வாழ போகிறார்கள். இதையும் தாண்டி ஈரான் பார்டர்ஸ், இங்கே இருந்து வரக்கூடிய அந்த ஆபத்து, தெஹ்ரான் வழியாக வரக்கூடிய ஆபத்து, இதையும் அவர்கள் என்ஷோர் செய்யாத வரை இந்த போரிலிருந்து நாங்கள் வெளிவர மாட்டோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த செய்தியாக இருக்கிறது. இதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய சீரியஸ் விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டும். அப்படி இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை, இதுல இருந்து எந்த விதமான ரிசல்ட்டும் வரவில்லை என்றால் அடுத்து என்ன நடக்கும்? இஸ்ரேல் இந்த போரை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள்னா அப்போ என்ன நடக்கும்? நிச்சயமாக ஈரான் குதிக்கும். மறுபடியும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்படும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்படும் போது ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு மீண்டும் ஒரு முறை அதே எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அமெரிக்கா டைம் பை செய்கிறது என்று கூறியிருந்தார்கள். அவர்களுடைய போர் விமானங்கள் அனைத்துமே மறுபடியும் ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வந்தது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இந்த முறை ஒரு டெசிசிவ் ரிப்போர்ட்டை, ஒரு டெசிசிவ் பிளானுடன் தான் களத்தில் இறங்க போகிறார். இந்த பேச்சுவார்த்தை வெறும் நாடகம்தானா, அல்ல இதற்கு பின்னாடி வேறொரு சதி இருக்கிறதா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுவரை நடந்த விஷயம் தான். இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு விஷயங்களை த ரூஸ்டர் நியூஸ் உங்களிடம் எடுத்து காட்டப் போகிறது. அதனால் எங்களுடன் இணைந்தீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராது. ஆகையால் எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.